தர்பார் பேர் முதல் பேரே ஒரு மாதிரியான பேராக இருக்குது. கலக்கல் அப்படிங்கிற அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொடுக்கும். சில பேர்த்துக்கு வந்து கலக்கல்னோடனே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அதுவும் கலக்கிறது தானே அப்படின்ட்டு. மேடையில் கலக்கிறாரியா அப்படின்னாருன்னா நல்லா பேசுகிறாருன்னு அர்த்தம். சினிமாவில் கலக்கிட்டாரியா அப்படின்னாருன்னா நல்லா நடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அரசியலில் கலக்குன்னு கலக்கிறாருனாக்கா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் வந்து வெற்றி அடைவதை கலக்கல் அப்படிங்கிற வார்த்தையில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சிலர் தான் அதுக்கு தவறான அர்த்தங்களை கற்பிப்பாங்க. தர்பார் என்பது பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கும். ஒரு ராகத்தின் பெயர் தர்பார். அந்த ராகம் வந்து எப்போ பாடுவாங்கன்னா, நாடகத்தில் ராஜபாட்டு வர்றப்போ பாடக்கூடிய ராகம்தான் தர்பார். ஒரு மன்னன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தையும் ராஜ தர்பார்னு சொல்லுவாங்க. அதனால் வெற்றியும் தர்பாரும் இணைந்து கலக்கல் தர்பார் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல தலைப்பு, அது இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. காதல் என்பது யாருக்கு சொந்தம்? இளைஞர்களுக்கா, தம்பதியருக்கா, முதியவருக்கா? இந்த தலைப்பை வந்து என்னுடைய மகள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பேச போகிறேன் பாப்பான்னு. உடனே என்னுடைய மகள் கேட்ட கேள்விக்கு இன்னும் என்னால் பதில் சொல்ல முடியல. முதியவர்களும் தம்பதியர் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுச்சு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆமாப்பா, அவங்களும் தம்பதியர் தான், அவங்கள மட்டும் ஏன் தனி செக்ஷனில் போட்டீங்க அப்படின்னு. தம்பதியர் தான், ஆனால் தம்பதியருக்குரிய எல்லா குணாதிசயமும் அவங்கள்ட்ட இருக்க முடியாதுப்பா. அதனால தான் வந்து அவங்கள்ட்ட வந்து முதியவர் அப்படின்னு தனியாக போட்டேன். காரணம், நினச்சதை சாப்பிட முடியாது. முதல்ல அவர் 25 வயசில் சாப்பிட்டதெல்லாம் ஒரு 60 வயசில் சாப்பிட முடியாது. ஆசையாக இருக்கும். ஜிலேபி அப்படியே சுட்டு வச்சுருப்பாங்க, சாப்பிட்ணும்னு அப்படியே சாப்பிட்ணும். அப்புறம் டாக்டர் சொன்னது ஞாபகம் வரும், இனிப்பை தொட்ட அதுதான் உனக்கு கடைசி அப்படின்றவார். ஜிலேபியை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முதுமை என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால தான் இன்றைக்கி முதியவர்கள்ங்கிறத தனியாக பிரித்தாச்சு. காதல்ங்கிறதுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன கற்பனை பண்ணியிருக்கான்? கடிதத்தில் எழுதும்போது யுவர்ஸ் லவ்விங்லின்னு எழுதுனா யாரும் தப்பாக நினைக்க மாட்டேங்கிறேன். கடிதம் எழுதும்போது அப்பாவுக்கு எழுதுகிறான், யாருக்கு வேணாலும் எழுதுனான், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு யாராவது ஒரு பொண்ணுக்கு எழுதி யுவர்ஸ் லவ்விங்லின்னு கையெழுத்து போட்டால் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதே லவ்விங்லிங்கிற வார்த்தையை ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளவுதான். என்ன விளாடுறியா நீ அப்படின்னு. லெட்டரில் லவ்விங்லின்னு எழுதுனா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஏமா கோவப்படுறேன்னா, அந்த லவ்ங்கிற வார்த்தைக்கு இன்றைக்கி அப்படி ஒரு அர்த்தம். காதலுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் கற்பிச்சிருக்கலாம். சினிமாவினுடைய காதல் அது எப்படி இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு காதலை கற்றுக் கொடுக்குறதே அதுதான். சினிமாவில் காதல் எப்படி காட்டுறாங்க? ஏன்னா சினிமா துறையிலேருந்து, நடிப்பு துறையிலேருந்து 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. திரைத்துறையில் ஒரு கவிஞர் வந்திருக்காரு, காதல் பாட்டு நிறைய எழுதினவர். அதே மாதிரி சின்ன திரையினுடைய ஒரு நாயகன் ஒருத்தர் வந்திருக்கார். இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இதை பற்றி பேசணும். சினிமாவினுடைய காதல் எப்படி இருக்குன்னா, ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பாங்க. அந்த பிள்ளை ஒரு கரிசிப்பை கீழே போடும், கதாநாயகன் எடுப்பார், எக்ஸ்கியூஸ் மீ அப்படிம்பார். எஸ் அப்படின்ட்டு அந்த பிள்ளை வாங்கும்போது இந்த 2 விரலும் டச் ஆகும். அதுக்குன்னே ஒரு ரீ ரெக்கார்டிங் வச்சுருப்பாங்க. அப்படிங்க உடனே சுவிட்சர்லாந்தில் பாட்டு படிப்பான் ஐயா. எதுக்கு? பஸ் ஸ்டாப்பில் இந்த விரலை தொட்டது. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அங்கங்கே பாட்டை படிச்சுட்டு காதல் தொடங்கிறேன். இப்படி யாருக்காவது உங்கள் வாழ்க்கையில் காதல் தொடங்கியிருக்கா அது வரைக்கும்? அப்படி பார்த்தா ஒரு கண்டக்டருக்கு, மகளிர் மட்டும்ல கண்டக்டராக இருப்பார். அவர் எத்தனை பேர்த்துக்கு டிக்கெட் கொடுக்கும்போது இந்த விரல் டச் ஆகும். ஒவ்வொரு தடையும் திக்குனாருன்னா அந்த ஆள் வேலை பார்க்க முடியுமா? நிம்மதியாக தூங்க முடியுமா? சட்டையை கிழிச்சிக்கிட்டு அலைய வேண்டியதான். சினிமாவினுடைய காதல் வந்து அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சிக்காக அந்த மாதிரி ஒரு காட்சியை எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னே இப்போ விரல்லாம் தொட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி பார்த்தோன்னே சுவிட்சர்லாந்து போயிடுறாங்க இப்போ. ஏன்னா அந்த காட்சி எதுக்கு, வேஸ்ட்டு அப்படின்ட்டு. பார்த்தவுடன் காதல், தொட்டவுடன் காதல், இதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குறது. ஆனால் இன்றைக்கி உண்மையான காதல்ங்கிறத எப்படி இன்றைக்கி ஒரு காதலனை கூப்பிட்டு விசாரித்தா தெரியும் அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான்ட்டு. சில பேர் பாக்கெட்டில் கடிதம் எழுதி 3 வருஷமாக வச்சுருக்கவன்லாம் இருக்கான். போக
கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடியாக அப்படியே வந்துடுவேன். கொடுத்துட்றா அப்படின்ட்டு ஒரு மனசு சொல்லேன். இன்னொரு பக்கம் 3 அண்ணன் தம்பி இருக்காங்களாம்ல, ஒரு ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காராம்டா. ஆமாம் இருக்கார், இருந்தாலும் கொடுக்கலாம். அடித்தாங்கன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கிறலாம், நேரம் சரியில்லை அப்படின்ட்டு அந்த எழுத்தே அழிகிற வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுருப்பேன். அவனால் ஜென்மத்துக்கு காதலே பண்ண முடியாது. காதல் பண்ணுறதுக்கு முதல்ல தேவை தைரியம். யார் தைரியம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் காதல் கைகூடுமே ஒழிய, லெட்டர் எழுதி பயந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல் கைகூடாது. காதல் கடிதம் கொடுத்து திருப்பி பதில் வாங்கி 2 பேரும் அண்ணன் தம்பிகிட்ட அடி வாங்கி திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் தாலியை கட்டி அப்படி ஒரு திருமணம் நடக்குது. யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுற அது ஒரு டைப்பான திருமணம். சில பேர் காதல் பண்ணி வீட்டில் தெரிவித்து சண்டை போட்டு சம்பிரதாயம் பண்ணி பஞ்சாயத்து வச்சு திரும்ப மண்டபத்திலே திருமணம் நடக்கும், அது ஒரு டைப்பான திருமணம். யாருன்னே தெரியாமல் முதல்ல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி அப்படி ஒரு திருமணம் நடக்கும். திருமணத்தால் இணைக்கப்பட்ட தம்பதியர்கள் இன்றைக்கி காதல் வாழ்க்கை நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் காதலை மிகவும் உண்மையான காதலை வைத்திருக்கிறார்களா, அல்லது வாழ்ந்து முடித்த முதிய தம்பதியர் அவங்க இன்றைக்கி உண்மையான காதலை பெற்றிருக்கிறார்களா? இதுதான் இன்றைய கலக்கல் தர்பாருடைய தலைப்பு. பேச வந்திருக்கவங்கெல்லாம் பாருங்களேன், எல்லா செக்ஷன்லேருந்து வந்திருக்காங்க ஆள். இங்கே பாருங்கள், இளைஞர் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்க முதல் ஆள் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி தம்பதியர் வந்திருக்காங்க, பென்ஷன் பார்ட்டி 2 பேர் வந்திருக்காங்க. உண்மையிலே முதியவர்களுக்கு பேசுகிறதுக்கு பொருத்தமானவங்க அவங்க தான் உண்மையான முதுமை காதலை அழகாக சொல்ல முடியும். நான் முதுமை காதலை பேசுகிறதுக்கு என்னால் முடியவும் முடியாது. இளமை காதலை வேணால் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லலாம். முதுமைக்கும் சேர்த்து இல்லாமல் இளமைக்கும் சேர்த்து இல்லாமல் இந்த இடப்பட்ட ஏஜ் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த தலைப்பு. அதுதான் இந்த தலைப்பினுடைய வெற்றிக்கு காரணமே. காரணம் நான் இன்னும் பென்ஷன் ஏரியாவுக்கும் போகலை. ஒரு இளைஞன்னு நான் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி ரோட்டில் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு நான் அப்படி பிள்ளைகளை விரட்டிட்டு போனேன்னா, லியோனி நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், மெட்ராஸ் வெயிலில் இப்படி கலண்டு போய் அலையிறேன் பார் அப்படின்னு நினப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த செக்ஷனுக்கு நான் போக முடியாது. ஆனால் அப்படி இருந்து அந்த வயதை கடந்து வந்தவன் தான் நான். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருமணம் காதல் செய்தான், காதலித்து நடத்திய திருமணம் தான். ஆனால் காதலித்து நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்பட்ட திருமணம். என்னுடைய மனைவியை நான் தான் தேர்ந்தெடுத்தேன், அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் மண்டபத்தில் பெற்றோருடைய சம்மதத்தோடு நடத்தப்பட்ட திருமணம். அதுலேயும் பாருங்கள், நான் காதலித்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை அதுலேயும் 2ஆம் கட்ட நிலைமை தான் எனக்கு. ஏன்னா நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ண முடியாது. நான் ஒரு வாத்தியார், அவங்க காலேஜில் ப்ரொஃபஸர். நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் தாலியை கட்டினேன்னா என்னை பள்ளிக்கூடத்தில் பயில என்ன நினைப்பாங்க, நல்ல வாத்தியாரா இவரை நம்ம ஃபாலோ பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு தொடங்கினாங்கன்னா என்கிட்ட படித்த பயல்களுடைய அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க. இவன்கிட்ட போய் பிள்ளைய அனுப்பணும் பாரு, போலீஸ் ஸ்டேஷனில் தாலி கட்டினார்ல இந்த ஆள் எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாருன்னு நினப்பாங்க கண்டிப்பாக. அதனால் காதலித்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தால் இணைக்கப்பட்ட தம்பதியர் தான் உண்மையான காதல் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு, தம்பதியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. உட்காந்து கேட்குறவங்களும் அதுக்கு பொருத்தமானவங்க தான். ஏன்னா இன்றைக்கி திருமணங்கிறது, காதல்ங்கிறது, முதுமைங்கிறது 3க்கும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி ஒருவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பையன், என்கிட்ட படித்த பையன், திடீர்னு உடம்பெல்லாம் கட்டு போட்டுட்டு வந்தேன். முகத்தில் பார்த்தீங்கன்னா கணித குறியீடு பூரா இருக்குது. இந்த பக்கம் பெருக்கல், இங்கிட்ட ஒரு கூட்டல், இங்கே ஒரு கழித்தல், இங்கே ஒரு வகுத்தல், இந்த இடத்துல ஒரு சீக்வல்ட்டு வேறு இருந்துச்சு. அப்படி அடிச்சிருக்காங்க. அடி போட்டு இப்படியே வந்தேன். யாரா நீயே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இந்த குரல். ஐயா நான் தான் ஐயா சுப்பிரமணியன் அப்படின்னா. சுப்பிரமணியா, என்னடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா. காதலிக்கிறது தப்பாயான்னு கேட்டேன். காதலிக்கிறது தப்பே கிடையாது, காதலும் வீரமும் தமிழர்களுடைய பண்பாடுறா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுது தமிழ் படித்தவர், அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியலையா, இந்த அடி அடிச்சுவிட்டான் என்னையா அப்படிங்கிறேன். அவன் யாரை போய் லவ் பண்ணியிருக்கான் பாருங்கள். நான் இந்த கேட்டகரியெலாம் இங்கே யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு தலைப்பு, இது அழகான தலைப்பு. திருவள்ளுவர் காதலுக்குன்னே ஒரு தனி பகுதியை ஒதுக்கியிருக்காருனாக்கா, அப்போ அந்த காதலுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாருங்கள். அறம், பொருள், இன்பம்,
அப்படின்ட்டு அந்த இன்பத்தை கடைசியாக வச்சு அந்த காமத்து பாலில் வரக்கூடிய செய்யலை நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் கிளாஸை ஒருவேளை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னான்னு கேட்டால் அதை வந்து எப்போ நடத்துகிறாங்கன்னா எம்ஏ கிளாஸில் ஒரு 25 வயசில் போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 16-17 வயசில் கூட உண்மையான காதலை திருவள்ளுவர் அந்த காமத்து பாலில் இன்பத்து பாலில் எப்படி சொல்லியிருக்கிறார், அந்த பாடல்களை இன்றைக்கி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். அதனால் காதலை பாடாத கவிஞர்கள் யாருமே கிடையாது. தேசபக்திக்காக பாடிய பாரதி கூட காதலை பற்றி அவர் சொன்னது மாதிரி வேறு யாருமே சொன்னதில்லை. காதலினால் மானிடர்க்கு கலவி உண்டாம், சக்தி உண்டாம். அதே மாதிரி அதை சொல்லிட்டு ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீர் என்னார். யார்? தேசபக்திக்காக தேச விடுதலைக்காக பாடினவருக்கு கூட ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரன். அதே மாதிரி தந்தை பெரியார் ஜாதியை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் காதல் திருமணங்கள் தான் சொல்லி 92 வயசில் மேடையில் பிரகடனப்படுத்திய ஒரே ஒரு தலைவர் தந்தை பெரியார் என்ற ஒரு அற்புதமான சீர்திருத்தவாதி தான். அவர் கூட அந்த காதலை அந்த வயதில் மிக அருமையாக மேடைகளில் சொல்லியிருக்கிறார். அதனால் காதலை பாடாத, காதலை பேசாத, காதலை எழுதாத எழுத்தாளர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் வாழ்வினுடைய அச்சாணியே காதல் தான்.